உங்க பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. சொன்னது யாரு? தெரியாது. ஆனா பொண்ணா? பொண்ணு. அந்த குரல் அதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? கேட்டதா ஞாபகம் வரல. ஆமா, உங்களுக்கு போன்ல வந்த மெசேஜ் என்ன? என் பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு. உங்களுக்கு தான் பொண்ணே இல்லைன்னு ஊர்ல சொல்லிக்கிறாங்களே. மகாதா என் பொண்ணு. அப்படியா? அப்போ சந்தியாவோட பொண்ணு யாரு? அதுவும் மகாதா. சரி, உங்க ஃபேமிலி மேட்ரு எனக்கு எதுக்கு? ஆமா, அன்னைக்கு உங்களுக்கு போன் வந்ததுன்னு சொன்னீங்களே, அப்ப மகாலட்சுமி எங்க இருந்தாங்க? வீட்டுல தான். வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. அதாவது தூங்கிட்டு இருந்த உங்க பொண்ணு உயிருக்கு ஆபத்துன்னு எங்க இருந்தோ ஒருத்தன் உங்களுக்கு போன் பண்ணிருக்கான். உடனே நீங்க கிளம்பி அங்க போயிருக்கீங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தது தோப்பியாஸோட டெட் பாடிய இல்லையா? ஆமா. ஆனா எங்கேயோ இடிக்குதே. அதான் எதை சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. அதான் போலீஸோட புத்தி. அம்மா யமுனாமா, இதுதான் போலீஸ் லாக்அப். இதுக்கு முன்னாடி இத நீங்க பார்த்திருக்கீங்களா? இதுக்குள்ள கொஞ்ச நேரம் உட்கார்ந்த போதும் எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் உண்மையெல்லாம் கக்கு கக்குன்னு கக்கிடுவான் அப்படின்னு தான் போலீஸ் மேனிஃபெஸ்டோல சொல்லுது. கான்ஸ்டபிள்ஸ் சார், உள்ள வைங்க. அவசரப்பட்டு கையெல்லாம் வச்சிடாதீங்க, நான் சொல்லுவேன். பொறுமையா உள்ள உட்கார்ந்து நல்லா யோசிங்க. நான் அப்புறமா வந்து கேக்குறேன். அண்ணா வாங்கண்ணா. வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. என்ன என்னண்ணா? இந்த பார் சுஜா, எல்லாருடைய நன்மைக்காகவும் தான் சொல்றேன். தோப்பியஸுடைய சாவை பத்தி நீ யார்கிட்டயும் எதுவும் பேச வேண்டாம். நீ அப்படி பேசுறதுனால அதிகமா பாதிக்கப்பட போறது வேற யாரும் இல்ல, ஆனந்த் தான். நான் இப்போ என்ன செஞ்சுட்டேன்னு சொல்றீங்க? ராணி கூட சேர்ந்துக்கிட்டு நீ யார் மேலேயும் பழி போடாத. வாக்கு மூலம் அது இது நீ எதுவுமே கொடுக்க வேண்டாம். என்ன ஆனந்த காப்பாத்துறதுக்காக நீங்க இதெல்லாம் சொல்றீங்களா, இல்ல மகாலட்சுமியை காப்பாத்துறதுக்கா? ஏடி, நீ திருந்தவே மாட்டியா? உனக்கெல்லாம் நல்ல புத்தியே வராதா? உன்னை திருத்த வந்தனே, எக்கடாவது கெட்டு போடி. என்னாச்சு பிரகாஷ்? என்னம்மா இவ்வளவு பெரிய பிரச்சனை வச்சுக்கிட்டு ஆனந்துக்கு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காமா? என்ன எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், அது தப்பா? என்னடி தெரியும் உனக்கு? ஏய், உள்ள போடி, போடி உள்ள போ. ஏமா இவ எப்படி இருக்கா? இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்டாளா? விடுப்பாவல. தோப்பிய செத்தாலும் அடுத்தவங்கள நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறான். பாவம், அந்த யமுனாவை ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? அம்மா, ஒரு மர்டர் கேஸ்னா அரெஸ்ட், இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் சாதாரணமா நடக்குமா? அப்படின்னா மகாலட்சுமியையும் அரெஸ்ட் பண்ணிட்டா அவங்க நிம்மதி ஆயிடுவாங்களா? அம்மா, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் போலீஸ் நடவடிக்கையை நம்ம தடுக்க கூடாது, தடுக்கவும் முடியாதுமா. இந்த கொலை கேஸோட முதல் பிரச்சனை தோப்பியஸோட பாடி தேவராஜ் அங்கிளோட பழைய வீட்டுல கடந்ததுதான். ரெண்டாவது பிரச்சனை அந்த பாடியை பார்த்த முதல் ஐ விட்னஸ் யமுனா ஆண்டி. போலீஸ் எப்பவுமே அந்த ஐ விட்னஸை வச்சுதான் இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிப்பாங்க. சரி, ஆனந்த் எங்க இருக்கான்? நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. அவங்க இல்லையேப்பா. எங்க போயிருக்கான்? யமுனாவை பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா. என்னமா அவன் இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு அவன் எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போனோம்?
மகாராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நிறைவேறும் அபிராமியின் அடுத்தடுத்த திட்டங்கள். தம்பியே ஒரு மாதிரியா இருக்காரு. வாங்கோ. ரேவதி கல்யாணத்துக்கு ஒரு நாள் குறிச்சு கொடுங்க சாமி. அடுத்த மாசம் 5ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். வணக்கம்மா. ஒரு கேள்வி. கேளுங்க. பிரபுவுக்கு நிஜமாவே ரேவதியை பிடிச்சிருக்கா? கண்டிப்பா. இனி சண்முக